வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு பிறந்தநாள் vlog தான் பார்க்க போறோம். நம்மளோட அடுத்த ஒரு நண்பிக்கு பிறந்த நாள். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்க. நானும் நம்ம ஃப்ரெண்டை பிக்கப் பண்றதுக்காக போயிட்டோம். நான் நம்ம கோபால தான் பிக்கப் பண்ணியிருந்தேன். எங்க போலாம் முன்னாடியே பிளான் பண்ண சொன்னா ஒண்ணுமே பிளான் பண்ணல. கடைசியில ஏதாவது ஒரு வழியில போலாம்னு சொல்லி கணுவாய் போயிட்டு இருந்தோம். அங்க நம்ம அனுபவி கோவிலுக்கு தான் போயிருந்தோம். இந்த நண்பிக்கு தான் பிறந்த நாள். எல்லாரும் ஒரு கமெண்ட்ல விஷஸ் போட்டு போயிருங்க, அவங்களும் பார்த்து ஜாலியா ஆயிட்டு போட்டோம். நாங்களும் போய் கோயிலை நோக்கி போயிட்டு இருந்தோம். போற வழியெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. கோவில் கிட்ட போகும்போது அந்த மலையோட அடிவாரத்துல இன்னமும் சூப்பரா இருந்துச்சு. கோயில் ரீச் ஆயிட்டோம், பட் மலை ஏற முடியல, அந்த அளவுக்கு வெயில். சோ அடிவாரத்திலே சாமியை கும்பிட்டுட்டு அங்கே நம்ம கிஃப்ட் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். அந்த கிஃப்ட்லயும் பாத்தீங்கன்னா நம்ம போன தடவை பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணப்ப எடுத்த போட்டோஸ்ல போட்டோ ஃப்ரேம் மாதிரி பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. பாக்குறதுக்கே சூப்பரா இருந்துச்சு. சோ அப்படியே பக்கத்துல ஒரு பேக்கரிக்கு போய் அட்டியே போட்டோம். என்னால தாங்க முடியல, நான் போய் எங்க ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் அப்படியே ஒரு ஹார்லிக்ஸ் மில்க் ஷேக் வாங்கி குடிச்சு மறுபடியும் இன்னொரு பேக்கரி கிளம்பி அங்கே போய் அட்டியே போட்டோம். சரி, பர்த்டே கேர்ளுக்கு ஏதாச்சும் சர்ப்ரைஸா கேக் வாங்கலாம்னு நினைச்சோம். ஆனா அவங்களே கூப்பிட்டு வச்சு என்ன கேக் வேணுமோ வாங்க சொல்லிட்டோம். பக்கத்துலேயே பதனி கடை இருந்துச்சு, அங்க போய் பதனி வாங்கிட்டு வந்தோம். டேஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி டேஸ்ட் பண்ணேன். எனக்கு அவ்வளோக்கா பிடிக்கல, ஏன்னா எங்க ஊர்ல பதனி இன்னமும் டேஸ்டா இருக்கும். சரி, நம்ம கோபால்ட்ட கொடுக்கலாம், அவங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி அங்க கொடுத்தேன். குடிச்சிட்டு ஃபேஸ்ல ஒரு ரியாக்ஷன் பாங்க, அதுலயே தெரிஞ்சிச்சு. சரி, கேக்க வாங்கிட்டு வந்துட்டு நாங்களும் வெட்டலாம்னு சொல்லி வெட்டறக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்பவும் போல நம்ம கோபால் அருமையான வேலையை பார்த்து விட்டாங்க. ஸ்னோ எடுத்து கேக்லயே அடிச்சு விட்டாங்க. சரி, அது ஒரு பக்கம் காத்தோட காத்தா போயிரும், நீங்க வெட்டுங்க கேக்குன்னு சொல்லி பின்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வேற சவுண்ட் போட்டுட்டு இருந்தாங்க. கேக்ல வெட்டுக்கு அப்புறம் நானும் ஒரு பீஸ் எடுத்து போய் அவங்களுக்கு ஊட்டி விட்டேன். கடைசியில எல்லாரும் பங்கு போட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பீஸா வெட்டியாச்சு கேக்க. சரி, கேக் வெட்டியாச்சு, அடுத்து என்ன ட்ரீட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எங்க ஜிம்முக்கு கீழே இருக்கிற அஜ்மல் பிரியாணி சென்டருக்கு தான் போயிருந்தோம். நாங்க எல்லாரும் சில்லி பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கூட இந்த தண்ணி கிளாஸ்ல வேற தண்ணி ஊத்தி வச்சிருந்தாங்க. வீடியோ எடுக்கும்போது நான் பாட்டு கொட்டி விட்டேன். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஆர்டர் பண்ண சில்லி பிரியாணி வந்துருச்சு. நாங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், ஓகே தான், பட் நல்லா இருந்துச்சு. அப்படியே என் ஃப்ரெண்டு அவங்க அம்மாட்ட போய் நம்ம எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தான். அப்படியே அவங்க அம்மாவும் ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். போயிட்டு வரேன் நண்பர்களே.